Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Kaksaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice. இந்த புஸ்தகத்திலிருந்து ஆன் குரு அப்படிங்கிற டாபிக்ல பல நாட்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சூத்ரா என்ன அப்படிங்கறத ஆன் குருங்கிற டாபிக்ல நம்ம பார்ப்போம். You cannot trust people just because they are called guru. Never accept things blindly. குரு அப்படிங்கிற வார்த்தை சொல்றதுனால அவங்கள குரு நீங்க ஏத்துக்க முடியாது. Never accept things blindly. கண்மூடித்தனமா எதையும் கேள்வி கேட்காம, உண்மையில அவங்களுக்கு எவ்வளவு தெரியுங்கிறது கூட புரிஞ்சுக்காம அவங்கள குருன்னு ஏத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருக்குது இல்ல. அவங்க குருன்னு சொன்னதுனால அவங்க குரு ஆயிட மாட்டாங்க. சத்குரு சொல்றதுனால சத்குரு ஆயிட மாட்டாங்க. சத்குருங்கிறது ஒரு பேரு கிடையாது. சத்குரு சொல்றது குருக்கு குருவா இருக்கிறவங்க, குரு சொல்றவங்கள உருவாக்குறவங்க தான் சத்குரு. அப்ப குரு சொல்றவங்க, சத்குரு சொல்றவங்க அவங்க வளர்ச்சி என்னன்னு தெரியாம அந்த வார்த்தையை பேரா எடுத்துக்க முடியாது. இது முக்கியமான செய்தி. அப்போ யார் வேணா எதை வேணா சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுடைய பிளானிங் ஸ்கூல்ல மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த ஜென்மத்துல பல்வேறு ஜென்மங்கள்ல கற்று உணர்ந்தறிந்து புரிஞ்சுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முழுமையா மாஸ்டர் பண்ணி அதுக்கு மேல கத்துக்கிறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை, அந்த லெவல் அடைஞ்சவங்களை தான் மாஸ்டர் சொல்லுவாங்க. அப்ப சாதாரணமா தியோசபில இல்ல பனிக்கிலிங் ஸ்கூல்ல ஆர் அலஸ் பைலியோட ஸ்கூல்ல இந்த மாஸ்டர்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அது உச்ச கட்டத்தை அடைந்த மகா புருஷர்களை குறிக்கும். அப்ப எல்லாரையும் நீங்க மாஸ்டர் சொல்லக்கூடாது, எல்லாரையும் குருன்னு சொல்லக்கூடாது. இது மிக முக்கியமான செய்தி. அவங்க குருன்னு சொல்லி சொன்னா கூட அதை கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. இந்த செய்தி நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. இதை குறிச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. Namaste.